ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நம்முடைய வீட்டில் என்னுடைய தலைமையில் ஒரு சுபகாரியம் ஒன்று நடக்கப் போகின்றது. அதற்கு நீ ஏற்பாடு செய். நானே வருகிறேன். முன் நின்று அதை நடத்தியும் தருகிறேன். ஓம் சரவண பவ என்று சொல்லி அந்த நல்ல செயலை உடனே தொடங்கு. என் ஆசி உனக்கு உண்டு. உனக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எது எப்போது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன். கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்துச்சு. யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடி வர நான் இருக்கின்றேன். எதற்குமே நீ கலங்காதே. உன்னில் எழும் தேவையில்லாத மனமருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ 10ஆக பார்க்கின்ற உன்னுடைய கண்கள் அல்ல, உன்னுடைய மனம்தான் காரணம். உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகின்ற அந்த கண்ணாடி முன்னில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை, அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும். நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய். ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகின்றது. கைகள் திசை மாறி காண்பிக்கலாம், ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான். அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார். அவைகள் தோல்வியாய் இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம். அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது. வெற்றி என்பது தற்காலிகம்தான், ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள், அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் உன்னை. அதுதான் உண்மையான வெற்றி. அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாக மாற்றும். நான் சொல்லும் இந்த வழி உனக்கு எளிதாகத்தான் இருக்கும். அந்த எளிமையான வழியில் நீ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போ. நீ செல்லுகின்ற பாதை தெளிவாக இருக்கும். நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய். இனி நீ செல்லும் இடமெல்லாம் சுபமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடக்கும். உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது நான் உனக்கு காட்சி தருவேன். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் என்னுடைய தலைமையில் நடக்கப் போகின்றது. நீ எப்போது என்னிடம் எதை கேட்டாயோ அதை நான் உனக்கு எப்போது எந்த நொடியில் தர வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து வைத்திருக்கின்றேன். அதன்படிதான் நான் உன் கையில் ஒப்படைப்பேன். அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நீ அவசரப்படுவதால் அழுவதால் நான் அதை உனக்கு தரமாட்டேன். எது எப்போது என்று தெரியுமல்லவா, அதை அந்த நொடியில் உனக்கு தருகிறேன். அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும்படி தருகிறேன். அதில் எந்த ஆபத்தும் உனக்கு இருக்காது. நல்லது நடக்கும். நான் இருக்கின்றேன். எதற்கும் நீ கவலைப்படாதே. ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? என்னை ஒரு நிமிடம் நன்றாக உற்றுப்பார். என் கண்கள் வழியே நான் உன்னுடன் பேசப்போகிறேன். என் இரு கண்களை நீ பார்த்து கொண்டே இரு. என் கண்களுக்குள் உனக்கு உயிரோட்டம் தெரிகிறதா என்று பார். தெரிந்தால் உன் கேள்விகளுக்கான பதிலை இன்றே தருகிறேன். ஒரு நிமிடம் போதும். உன் கேள்விக்கான பதில் இன்றே கிடைக்கும். என் கண்களை நன்றாக உட்டுப்பார். உன்னோடு நான் பேச காத்திருக்கிறேன். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதுமே நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றித் தரப்போகின்றேன். இது அப்பாவின் வாக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாள் உடைய அர்த்தங்கள் அடங்கி இருக்கின்றது. அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம், அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர். சிலர் எதற்காக ஏன் என ஒன்றுமே தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது. ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றீர்கள். இந்த நேர்மறையான உலகில், நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம். நேர்மறை உலகம்தான், ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகின்றாய்.
அது உனக்கே தெரியும். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது. அவன் உயிர் காக்கும் தெய்வம். அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கைக்கான நிகழ்வு. நீ எதற்கும் பதைக்காதே. என் கை எப்போதுமே உன்னை காத்து கொண்டு உன்னை அரவணைத்து கொண்டுதான் இருக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன் உன்னை. அதனால் நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவதற்காகவே நான் உன் கூடவே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ பார்க்கும் இடமெல்லாம் எல்லா பக்கமும் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன். எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபம் உனக்கு தெரியும். நான் உனக்குள்ளேயே நன்றாக ஊறியிருக்கின்றேன். செயல் புரியும் கடமை மட்டும்தான் தன்னுடையது. பலனை அறிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் தானே. அப்படி நம்பிக்கை எவரிடம் இருக்கின்றதோ அவருடைய செயல்கள் அனைத்துமே நிச்சயம் வெற்றியில் முடியும். அது போன்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதா என்று உன்னை நீயே கேட்டுப்பார். அப்பொழுது என் லீலைகள், என் செயல்கள் எல்லாமே உனக்கு தெரிய வரும். உன்னுடைய செயல்கள் எல்லாமே நிச்சயம் வெற்றி பெறும். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு என்று ஒரு காரணம் போதும். நாளை எல்லாமே சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே என்னுடைய செல்ல பிள்ளைக்கு எப்பொழுதும் வேண்டும். வாழ்க்கையை வெறுத்து எல்லாமே என்னை கைவிட்டு போச்சு என்ற எண்ணத்திற்கு நீ வராதே. இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்காதே. நீ நம்பிக்கை வைத்திருப்பது உன் அப்பா மீது. நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா என்ன? கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு வாழ்வில் பயம் என்பதே இருக்கக்கூடாது. உனக்கு பயம் வேண்டவே வேண்டாம். உன் கையை யார் விட்டாலும் இந்த அப்பா உன்னை எப்போதும் அணைத்து கொண்டே இருப்பேன். யாரேனும் ஒருவர் தன்னை அப்பாவின் குழந்தையாக பாவித்து அப்பாவிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டு விட்டால் போதும். அப்பா அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தனது குழந்தையாக ஆக்கிக் கொள்கின்றார். அதாவது அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையுமே அப்பாவே ஏற்றுக்கொள்வார். ஒருவன் காண்பது என்னை மட்டுமே. எனினும் என்னை பற்றிய பேச்சுகளையே செவி மடுப்பின் என்னிடம் மட்டுமே பக்தி கொள்வானாயின், ஒருவன் முழு மனத்துடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின், அவனுடைய உடலானது ஆன்மாவானது இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை. அப்பாவிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் இருக்கின்றனர். ஆனால் அப்பாவிடம் சரணடைந்து அவரது குழந்தையாகவே வேண்டுபவர்கள் எத்தனை பேர்? மனித குலத்திலுள்ள பெருங்குறை இது. சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பதில்லை. தமது குழந்தைகளுக்கு அமானுஷ்யமான அதிசயத்தக்க உதவியளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை அப்பா மீது என்பதுதான் ஆச்சரியமாகவே இருக்கிறது. உண்மையிலேயே நீ அப்பாவிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் வேண்டியதை அளிக்க தயாராக அப்பா இருப்பதை நீ உணர்வாய். அப்பாவிடம் இந்த கணமே பூரண சரணாகதி அடை. மற்ற எல்லாவற்றையுமே அப்பாவே பார்த்து கொள்வார். அப்பாவை தஞ்சமடைந்தவர்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உடனடியாக ஓடி வந்து காப்பாற்றுபவர்தான் நம்முடைய அப்பா. ஏனென்றால் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பவரே இக்கட்டான சூழ்நிலையில் அவரை அழைப்பார். என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்ப வேண்டும். உன் நம்பிக்கை ஒன்று போதும். உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனை அனைத்துமே முடிந்துவிடும். உன்னுடைய அப்பா உனக்காக மட்டுமே இருக்கிறேன் என்பதை நீ நம்ப வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே நான் தோன்றுவேன். எல்லா இடங்களிலும் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கின்றேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுக்கப் போகின்றேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன். வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகின்றேன். உன் மனதில் ஓடு அனைத்து எண்ணங்களையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன்.
எது உனக்கு எப்போது தேவை, எந்த நேரத்தில் கொடுத்தால் அது உனக்கு நன்றாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அதை அப்போது நான் உனக்கு தருவேன். நீ கேட்டது எல்லாம் கொடுக்க எனக்கு ஒரு நொடி போதுமா? ஆனால் நான் உனக்கு கொடுக்காமல் வைத்திருப்பதற்கான காரணம், அது உனக்கு இப்போது தேவைப்படவில்லை. நீ கேட்ட உடனே அதை கொடுத்து விட்டால் அதனால் ஏற்படும் தீமைகளை அனுபவிக்க உன்னால் முடியாது. அதனால்தான் நான் காலதாமதம் செய்கின்றேன். நான் கொடுப்பது தாமதமாக இருந்தாலும் தரமானதாக இருக்க வேண்டும் அல்லவா? அதை நீ சரியாக முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அதை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த காலங்கள். கொஞ்சம் காலம் நீ பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். வாய்ப்பை உன்னுடன் இருந்து அதை நான் பயிற்றுவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் விதி என்னும் காற்று வீசுவதால் அந்த நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டு இருக்கின்றது. அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்காக தான் நான் போடும் ஒரு சிறு சித்து விளையாட்டு இது. அதில்தான் நீ இப்போது இருக்கின்றாய். அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் அதில் நிலை பெற்று உறுதி பூண்டாய். என்னிடம் என் குழந்தையாகவே எப்போதும் நீ ஆகிவிட்டாய். இருந்தாலும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டு வைக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என்னுடைய மனமானது அவ்வப்போது துடித்து கொண்டே இருக்கின்றது. உன்னை நான் கண் கலங்க விடமாட்டேன். உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இப்போது காட்டு தீவையாய் உருகெடுக்கப் போகிறது. அதை எதனாலும் அணைக்க முடியாது. உனக்குள்ளே நான் இருக்கின்றேன், எப்போதுமே இருப்பேன். அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீங்கள் உங்கள் நிலை மாறாமல் இருக்க வேண்டும். அதுவே உங்களை வாழ்வில் நிலைநிறுத்தி செல்லும். எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. என்னுடைய சித்து விளையாட்டை நீ அனுபவிப்பாய். அப்படி நீ அனுபவிக்கும் போது அந்த கஷ்டம் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருப்பேன். எல்லாவற்றிலுமே கொஞ்சம் உனக்கு பொறுமை தேவைதான். அதை நீ கடைப்பிடித்தால் போதும், உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். எதற்கெடுத்தாலும் அவசரப்படாதே. உனக்குள்ளே எப்பொழுதும் பொறுமை என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கட்டும். பொறுமை, நம்பிக்கை, அதுதானே என்னுடைய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீ தொலைத்து விடாதே. அது உனக்குள்ளும் இருக்க வேண்டும். அது இருந்தால் உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். நீ கேட்டதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். அதை அனுபவிக்க நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? கொஞ்சம் காலம் பொறுமை காத்துக்கொள். நல்லது நடக்கும். நான் தருகிறேன். சரியான நேரம் வரும் வரை காத்திரு. உன்னுடைய வீட்டில் என்னுடைய தலைமையில் ஒரு சுபகாரியம் ஒன்று நடக்கப் போகின்றது. அதற்கு நீ ஏற்பாடு செய். நானே வருகிறேன். முன்னின்று அதை நடத்தியும் தருகிறேன். ஓம் சரவண பவ என்று சொல்லி அந்த நல்ல செயலை உடனே தொடங்கு. என் ஆசி உனக்கு உண்டு. உனக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எது எப்போது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன். கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்துச்சு. யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடிவர நான் இருக்கின்றேன். எதற்குமே நீ கலங்காதே. உன்னில் எழும் தேவையில்லாத மனமருந்தும் சிந்தனை எழும் காரணம், ஒன்றை நீ 10ஆக பார்க்கின்ற உன்னுடைய கண்கள் அல்ல, உன்னுடைய மனம்தான் காரணம். உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகின்ற அந்த கண்ணாடி முன் நில். நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை, அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும். நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய். ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகின்றது. கைகள் திசை மாறி காண்பிக்கலாம், ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான். அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார். அவைகள் தோல்வியாய் இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம். அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது.
வெற்றி என்பது தற்காலிகம்தான். ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள், அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் உன்னை. அதுதான் உண்மையான வெற்றி. அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாக மாற்றும். நான் சொல்லும் இந்த வழி உனக்கு எளிதாகத்தான் இருக்கும். அந்த எளிமையான வழியில் நீ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போ. நீ செல்லுகின்ற பாதை தெளிவாக இருக்கும். நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய். இனி நீ செல்லும் இடமெல்லாம் சுபமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடக்கும். உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது நான் உனக்கு காட்சி தருவேன். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் என்னுடைய தலைமையில் நடக்கப் போகின்றது. நீ எப்போது என்னிடம் எதை கேட்டாயோ அதை நான் உனக்கு எப்போது எந்த நொடியில் தர வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து வைத்திருக்கின்றேன். அதன்படிதான் நான் உன் கையில் ஒப்படைப்பேன். அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நீ அவசரப்படுவதால் அழுவதால் நான் அதை உனக்கு தரமாட்டேன். எது எப்போது என்று தெரியுமல்லவா, அதை அந்த நொடியில் உனக்கு தருகிறேன். அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும்படி தருகிறேன். அதில் எந்த ஆபத்தும் உனக்கு இருக்காது. நல்லது நடக்கும்.